வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான குரு. ஸோ 2-11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள், மற்றபடி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் 3 மற்றும் 10 தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது. ஏன்னா 8 சம்மந்தப்படும் போது நம்ம தகுதிக்கு மீறி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் நீச்சமாக இருக்கும்போது கேவலமாக பேசுகிறது, ஒருத்தரை தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேவலமாக குடும்பத்தில் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் அவமானங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்கிட்டும் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் குழந்தை வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அவமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோட பரிவர்த்தனை நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து 2 வரும். பெரும் வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதியான சூரியன் வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபதி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2ல் இருந்து அவர் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு வந்து சிறப்பான பலன்களை அள்ளி தருவாருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து 2க்கே வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்ற மாதிரி போஸ்ட்பாண்டிங்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-8ஆம் அதிபதியாக 2ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளுடன் ஒரு கேவலமான ஒரு வாக்குவாதங்களோ குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் அதனால் நமக்கு அவமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியினுடைய வந்து நிறைய கருத்து பேதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்தவங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லாபம் சொத்துக்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கால்குலேஷனுங்க. ஸோ இது வந்து எது நல்லது கெட்டதுங்கிறதும் நம்ம நோட் பண்ணி வச்சு அது பிரகாரம் வந்து பிளான் பண்ணி போகும்போது சிறப்பான மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது
பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்கும் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தது. இப்போ உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7 வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.